அறநெறி திறனாய்வு. கடந்த வகுப்புல நம்ம பார்த்த திறனாய்வு அணுகுமுறைகள் பத்தின தலைப்பை தான் நம்ம பார்த்தோம். அதுல திறனாய்வு அணுகுமுறைகள்ல முதலாவதாக அறநெறி அணுகுமுறை. அறநெறி அணுகுமுறைனா என்ன? அறிவியல் கோட்பாடுகளை, நீதி நெறிகளை மையமா வச்சு அதனுடைய அடிப்படையில ஒரு இலக்கியத்தை நீங்க அணுகுனீங்கன்னா அதுக்கு பேரு அறிவியல் அணுகுமுறை. அறிவியல் அணுகுமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அறிவியல் அடிப்படையில அப்படியே அறம் சார்ந்த கருத்துக்கள் அந்த இலக்கியத்துல முழுக்க முழுக்க இருக்கா அப்படின்னு நீங்க போய் அணுகக்கூடிய தன்மை அதுல கிடையாது. அப்படி மதிப்பிடுவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இலக்கியங்களை அந்த அறிவியல் எந்த மாதிரி வழி நடத்திட்டு போகுது, இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் நெறியியல் பண்புகளையும் அதனுடைய ஆற்றல்களையும் பார்க்கிறது தான் இந்த அணுகுமுறையினுடைய பிரதானமான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, அறிவியல் அணுகுமுறையில ரொம்ப முக்கியமானது, இலக்கியத்துல மட்டும் இல்ல, இலக்கியம் எழுதின ஒவ்வொரு இலக்கியத்திலும் அறம் சார்ந்த கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இலக்கியம் மட்டும் இல்ல, இலக்கிய உரையாசிரியர்களும் இதே கொள்கையை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, பின்பற்றி இருக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒழுக்கத்தை பத்தி தொல்காப்பியர் சொல்றாரு. அப்ப குறிஞ்சி, முல்லை முதலாகிய ஐந்திணை ஒழுக்கம் பற்றி இந்த தொல்காப்பியர் சொல்லும் பொழுது ஐந்திணைன்னு மட்டும் சொல்லல, அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்திணை அப்படின்னு சொல்லி அறத்தையும் சேர்த்துதான் கொடுத்திருக்கிறார். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறார், அறமுதலாகிய மும்முதற் பொருள் அப்படின்னு பேசுறாரு. அடுத்த கொஸ்டின், குறிப்பாக அக இலக்கியத்துல அறநெறிகள் அடிப்படை வாழ்நெறிய நமக்கு கொடுத்திருக்கு. இதை தாண்டி பின்னாடி வந்த காப்பியங்களும் அறநெறிகளை சாரம்சமாக கொண்ட காப்பிய இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் அணியாது பாவிகம். அறநெறிகளின் சாரமாக விளங்கக்கூடிய அணியாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது, மேலை நாட்டு திறனாய்வு உலகுல அறநெறி திறனாய்வாளர்கள் யார் யாரு? ஹொரேஸ், பிலிப் சிட்னி, மேத்யூ அர்னால்டு. இதை தாண்டி எஃப்ஆர் லீவ்ஸ், யுவர் விண்டர்ஸ், உங்களுக்கு தெரியும். ரேஸ் அறநெறி திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரேஸ்ல கலந்துக்கிறவங்க அறநெறியோடு இருக்கணும். பிலிப் சிட்னி வேர்ல்டுல வந்துட்டு அறநெறிகளை கத்துக் கொடுப்பாங்க. மேத்யூ அர்னால்டு என்ன பண்றாரு அப்படின்னா அறநெறியை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இதை தாண்டி யுவர் விண்டர்ஸ், எஃப்ஆர் லீவ்ஸ், இவங்க எல்லாரும் எதை கத்துக் கொடுக்குறாங்க, அறநெறிகளை கத்துக் கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் இந்த நூற்றாண்டின் 20 மற்றும் 30கள்ல நிறைய செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நவீன மனிதநேயவாதிகள் இலக்கியத்தில் அறநெறியினுடைய அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நவீன மனிதநேயவாதிகள் யார் யார் சொல்லலாம்? இர்விங் பாபிட், பால்மோர், போய்ஸ்டர், இவங்களா சொல்லலாம். இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கை பற்றிய திறனாய்வு தான். அப்ப இலக்கியத்துல உத்தி அப்படின்னா அதனுடைய உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு வழிமுறையை தாண்டி வேறு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மனித சிந்தனையினுடைய ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியது, அதாவது ஒரு இலக்கியத்தினுடைய நோக்கம் அல்லது முடிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு மனுஷனை பாதிக்கக்கூடிய வகையில் அமையணும். மனித சிந்தனையினுடைய ஒரு அங்கமாக இடம்பெறக்கூடியது அப்படின்னு வாதிடுகிறார்கள். மனிதனை பிற விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தக்கூடியது அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறனும் அவனுடைய ஒழுக்க நெறியும் தான். இந்த நெறிமுறை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியதுதான் அறநெறி திறனாய்வுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இறுக்கமான நெறிமுறை காரணமாக இந்த திறனாய்வு காலப்போக்கில் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய செல்வாக்க இழக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக அமெரிக்காவில் இலக்கியத்தினுடைய நூலுக்கும் அதனுடைய செய்நேர்த்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய திறனாய்வு எது? நவீன திறனாய்வு. அந்த நவீன திறனாய்வு எப்போ வந்துச்சோ அப்பவே அறநெறி திறனாய்வு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய செல்வாக்க இழக்க ஆரம்பிச்சிருச்சு. டிஎஸ் எலியட் முதலானவர்கள், இர்விங் பாபிட் முதலியவர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த அணுகுமுறையை மறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். டிஎஸ் எலியட்டினுடைய கருத்தோட்டம் எவ்வாறு அமைந்திருக்கிறது, கிறித்துவ மனித நேயம் அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்கக்கூடியதுன்னு சொன்னவர் யாரு? வில்பர்ட் ஸ்காட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். வில்பர்ட் ஸ்காட். சமுதாயவியல் திறனாய்வும் மார்க்சிய திறனாய்வும் அடிப்படையில அறநெறி கண்ணோட்டம் உடையது அப்படின்னு அவர் சொல்றாரு. மார்க்சியவாதிகள் பேசக்கூடிய மனிதன் பற்றிய படிமங்களும் மனித உறவுகள் மேற்கூறிய அறநெறி திறனாய்வாளர்களினுடைய கருத்து நிலைகள்ல இருந்து மாறுபட்டது அப்படின்னு அவர் ஒத்தும் கொள்கிறார். அப்ப தமிழ் இலக்கியத்துல அறநெறி பார்வைக்கு இடம் நிறையவே இருக்கு. யாருடைய காலகட்டத்தில இருந்து? வள்ளுவர் காலகட்டத்தில இருந்து வேதநாயகம் பிள்ளை காலகட்டம் வரைக்கும். வேதநாயகம் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற நூல்ல பெண்ணினுடைய பெருமையை பேசுறது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த ஆண் எப்படி இருக்கணும், சிறந்த பெண் எப்படி இருக்கணும், சிறந்த குடும்பம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி மரபு வழியான தமிழ் சமுதாயத்தினுடைய அறவழியில நின்று அந்த தமிழ் சமுதாயத்தை விளக்கி கூறியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இதை தாண்டி பாரத சபதம்
அதாவது பாஞ்சாலி சபதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர்ணிக்கப்படக்கூடிய அந்த பாஞ்சாலி சபதம் பாரதியாருடையது. அவரினுடைய அணுகுமுறையும் இந்த மாதிரி நிறைய அறக்கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் இல்லையா என்னும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும். இது யாருடைய கூற்று? வீமனின் கூற்றாக பாரதி சொல்றாரு. இந்த காப்பியத்தினுடைய சாரமான நீதி இதுதான். இதை ஒட்டி பல அறநெறி கருத்துக்களை அவர் பிரதானப்படுத்துறது மாதிரி தர்மன், வீமன், சகுனி, துக்ஷாதனன், கர்ணன், விதுரன் இந்த மாதிரி கதை மாந்தர்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா படைச்சு அந்த கதை மாந்தர்களினுடைய வாயிலாகவும் அதை தாண்டி இடையிடையே ஆசிரியர் அதாவது இவரே சொல்லக்கூடிய கூற்றாகவும் இயற்கை வர்ணனையாகவும் நிறைய அறநெறி கருத்துக்களை அந்த நூல்ல அழுத்தமாகவும் உணர்ச்சி வடிவமாகவும் கொடுத்திருக்கிறாரு. இந்த நெறிகள் எல்லாமே இந்த அறநெறிகள் எல்லாமே எந்த மையத்தை நோக்கி செல்கிறது? தேசிய விடுதலை அப்படிங்கிற ஒரே மையத்தை நோக்கி நகரக்கூடிய வண்ணம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த நூலை எழுதியிருக்கிறார். தேவாரம், பெரிய புராணம் உள்ளிட்ட பக்தி இலக்கியங்களிலும் நிறைய அறநெறிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத விட அவங்க எதை நோக்கி சொல்றாங்க? சைவ சமயத்தை எப்படியாவது நிறுவிடணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நூலை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்தையும் ஆசிரியர்களினுடைய நோக்கம் அல்லது தேவையும் ஒட்டிதான் அறங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சொல்லப்படுகிறது. அவர்களுடைய தேவைக்கேற்ப அவர்களுடைய அறம் அப்படின்னு சொல்லலாம். அறநெறி திறனாய்வினுடைய முடிவு அப்படின்னா கவனிக்கத்தக்க வகையில இருக்கும். காலம், இடம் அப்படிங்கிற தளத்திற்குட்பட்ட சார்புநிலை கொள்கைகள் அப்படிங்கிறது அவசியம். அதாவது எந்த காலகட்டமோ அந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு அறம், எந்த இடமோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அறம் பேசப்படணும் அப்படிங்கிற தளத்திற்குட்பட்ட சார்புநிலை கொள்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே மாதிரியாக இருக்கிறது கிடையாது, மாறக்கூடியது, வளரக்கூடியது, இலக்கியமாக இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வரைக்கும் நம்ம எந்த திறனாய்வை பத்தி படிச்சிருக்கோம்? அறநெறி திறனாய்வு அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம படிச்சாச்சு. அடுத்தது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய திறனாய்வு யாது அப்படின்னு கேட்டா சமுதாயவியல் திறனாய்வு. சமுதாயவியல் திறனாய்வுனா என்ன? ரொம்ப முக்கியமான திறனாய்வு இந்த சமுதாயவியல் திறனாய்வு. இதனுடைய அவுட்லுக் நம்ம எப்படி அறநெறி திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கியத்துல அறம் சார்ந்த கருத்துக்கள் என்னென்ன இருக்கு, அந்த அறக்கருத்துக்கள் எவ்வாறு இலக்கியத்தை வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அறநெறி திறனாய்வு. அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சமுதாயவியல் திறனாய்வுனா என்ன? சமுதாயவியல் திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய சமுதாயத்தினுடைய பின்புலத்தை மையமாக கொண்டுதான் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு சங்க இலக்கியம் எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த சங்க காலத்துல எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்கிறத மையப்படுத்தி தான் அந்த இலக்கியம் அப்படிங்கிறது புதிதாக தோன்றியிருக்கும். அவங்க எதையுமே இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யோசிச்சு எல்லாம் எழுத மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய அனுபவ உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை இயல்பாகவே எழுதியிருப்பாங்க. அப்ப அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவைகளுக்கும் அந்த படைப்பாளியினுடைய படைப்புகளுக்கும் அல்லது படைப்பாற்றலுக்கும் நோக்கங்களுக்கும் ஏற்ப வடிவமைப்பிலும் பணியிலும் சில தன்மைகளையும் போக்குகளையும் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா பார்க்க முடியும். இப்ப சங்க காலத்துல சங்க சான்றோர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அவங்களுடைய சமுதாய சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பக்தி இலக்கிய காலத்தை சார்ந்த நபர்களுக்கு அந்த சூழல்ல இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அவங்களுடைய இலக்கியங்கள் அமைஞ்சிருக்கும். அப்போ ஒரு இலக்கியங்கள் அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய சமுதாய சூழல்ங்கிறது அடிப்படை. இப்ப சமுதாயத்தினுடைய ஒரு அங்கமாய் அதனோடு இணைந்தும் முரண்பட்டும் மோதியும் இசைந்தும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழக்கூடிய நபர் தான் யாரு? மனிதன் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் எப்பேற்பட்டவன்? நான் என்னுடைய சமுதாயத்தோடு பொருந்தியும் வாழலாம், எனக்கு இந்த சமுதாயம் இந்த கலாச்சாரமோ இவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளோ எனக்கு பிடிக்காமலும் இருக்கலாம், அல்லது முரண்பட்டும் நான் இவர்களை விட்டு விலகி வாழணும்னு நினைப்பேன், இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்க செய்யும். ஒரு பாயிண்ட், சமுதாயத்தின் ஒரு அங்கமாக அதனோடு இணைந்தோ அல்லது முரண்பட்டோ அல்லது அதனோடு மோதியோ சண்டை போட்டுக்கிட்டோ அல்லது அதனோடு இசைவோடு ஒன்றியோ வாழக்கூடியவன், ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வாழக்கூடியவன் தான் யாரு? மனிதன். அப்ப மனித குலத்துல தானும் ஒருவனாய் வாழக்கூடிய அவன் வாழ்க்கை நடைமுறைகளின் காரணமாக அமையக்கூடிய உணர்வு நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாக இலக்கியத்தை அவன் என்ன பண்றான் அப்படின்னா தோற்றுவிக்கிறான். அவன் மனுஷங்கள்ல அவனும் ஒருத்தன் தானே. அவனுக்குன்னு அவனுடைய வாழ்க்கையில நிறைய உணர்வு பூர்வமான நிலைகள் இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும், ஒரு துக்ககரமான நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும், ஆச்சரியப்படக்கூடிய சூழல்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப அந்த உணர்வு நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா இலக்கியத்தை தோற்றுவிக்கிறான். இப்ப உள்ளம் சார்ந்த உணர்வுகளினுடைய வெளிப்பாடுதான் அக இலக்கியம். அவனுடைய கொடை, வீரம், கல்வி,
புகழ் இவற்றினை அடிப்படையாக கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த உணர்வுகளின் அடிநிலையாக தோற்றுவிக்கப்பட்டதற்கு பெயர்தான் யாது? வீரம்ங்கிற உணர்வு நிலையினுடைய அடிப்படையாக தோற்றுவிக்கப்பட்ட இலக்கியம் தான் புறம் சார்ந்த இலக்கியங்கள். அப்ப அவன் ஒரு மனுஷனோடு மனுஷனா அவனும் வாழ்றான். அவன் வாழ்க்கையிலயும் ஒரு சில உணர்வு நிலைகள் இருக்கும். அந்த உணர்வு நிலையினுடைய ஒரு வெளிப்பாடாதான் என்னத்தை அவன் உருவாக்குறான்? இலக்கியத்தை உருவாக்குறான். சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு மனிதன் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக வாழ்றான். அதனோடு சேர்ந்து வாழலாம் அல்லது அதனோடு எதிர்பட்டு வாழலாம். ஆனா அவன் சமுதாயத்துல அவனும் ஒரு பார்ட், அவனும் ஒரு அங்கம். அப்படி அவன் வாழக்கூடிய தருவாயில அவனுக்கு நிறைய உணர்வு நிலைகள் இருக்கும். அந்த உணர்ச்சி நிலையினுடைய வெளிப்பாடதான் அவன் என்னவா வெளிப்படுத்துறான்? இலக்கியமாக அவன் வெளிப்படுத்துறான், தோற்றுவிக்கிறான். அதுல இருந்து தோன்றக்கூடிய அந்த இலக்கியத்துல அவன் இருக்கிறான். அவன் மாதிரி மற்றவர்களும் இருக்கிறாங்க. அவனை போற பிறர் அதனை எதிரும் கொள்கிறார்கள். இப்ப சங்க இலக்கியத்துல சங்க சான்றோர்கள் கபிலர், நக்கீரர், ஔவையார் உள்ளிட்டவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய உணர்ச்சி நிலைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க இல்லையா? அந்த உணர்வு நிலைகள்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி மற்ற நபர்களும் அந்த சங்க இலக்கியத்துல இருக்கிறாங்க. அவங்கள போல நாம அவங்களுடைய இலக்கியத்தை எதிர்கொள்கிறோம். அவங்களுடைய தன்மைகள் கொண்டதுனாலதான் அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு உண்டான சூழல் இருக்கு. அப்ப அவங்களுடைய இலக்கியங்களை நம்ம எதிர்கொள்கிறோம். இதே கணிதம் படித்தவர்களோ அல்லது அறிவியல் படித்தவர்களோ அந்த இலக்கியத்தை எதிர்கொள்றது கொஞ்சம் சற்று கடினம். பிற மொழிகளை சார்ந்த நபர்களோ அந்த இலக்கியத்தை எதிர்கொள்கிறது, அந்த சூழலை கடந்து வர்றது கஷ்டம். அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம அந்த இலக்கியத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எனவே இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய தோற்றம், அதனுடைய பொருள், அதனுடைய பயன்பாடு, இந்த 3 நிலைகளிலும் யாரை தொடர்புடையதாக கொண்டு விளங்குகிறது? மனிதர்களை தொடர்புடையதாக கொண்டு விளங்குகிறது. சொல்றது புரியுதுங்களா? இலக்கியம் யாரை அடிப்படையாக கொண்டது? மனுஷ பயல்களை தான். மனுஷனுடைய உணர்ச்சியை தான் அவன் என்னவா எழுதுறான்? இலக்கியமாக எழுதுறான். அப்ப அவன்கிட்ட இருந்து தோன்றக்கூடிய இலக்கியம் அவனை மாதிரி மற்றவங்களையும் பிரதிபலிக்குது. அவனை போல மற்றவர்களையும் எதிர்கொள்கிறது. ஒரு மனுஷன்தான் இலக்கியத்தை எழுதுறான். அதுல நிறைய மனுஷங்களை பத்தி குறிப்பிட்டு இருக்கிறான். அதே மனுஷங்க தான் அதை வாங்கியும் படிக்கிறாங்க. அதை எப்படி இருக்குன்னு அதை உட்கார்ந்து கேட்கறாங்க இல்லையா? ரைட். அப்ப அதனுடைய பொருள், அதனுடைய பயன்பாடு, அதனுடைய தோற்றம். இது இப்போ தோற்றம் அப்படின்னா மனிதர்கள் தான் அதை தோற்றுவிக்கிறார்கள். அதனுடைய பொருள் மனிதர்களை பற்றிதான். அதை பயன்படுத்தியவர்களும் யாருதான்? மனிதர்கள் தான். இந்த 3 நிலைகளிலும் மனித குல தொடர்புடையதாக விளங்குகிறது. அப்ப இதுதான் ஒரு இலக்கியத்தின் அடிப்படை பண்பு. சொல்றது புரியுதுங்களா? யாருக்காவது புரியாம இருக்குதுங்களா? யாராவது நான் சொன்னதை திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? யாராவது உங்களுடைய கருத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அறிவுக்கு எட்டியதை யாராவது ஒருத்தவங்க இந்த பாயிண்ட ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். யாராவது ஒருவர், யாருனாலும் சொல்லலாம். சரி, சொல்லுங்க. செல்வி மேம், நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் முதலாவதாக இருக்கிறீர்கள். இப்ப சமுதாயத்துல நானும் இப்போ ஒரு அங்கமா இருக்கேன் மேம். நானும் இப்ப என்னோட வாழ்க்கையிலேயே நானும் முட்டி மோதிதான் மேம் மேல வர முடியுது. வெரி அந்த குட். சூழல்ல தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே. அதே மாதிரி இந்த உணர்ச்சியை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இலக்கியமா எழுதுவீங்க. ஒரு இலக்கியமா எழுதுறேன் மேம். வெரி குட். அதுல என்னோட உணர்வுகளை தான் வெளிப்படுத்துவேன். நீங்க ஒரு மனிதரா உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. அதை எதிர்கொள்ளக்கூடிய அதுல வேற எல்லாத்தையும் உங்களை சார்ந்த மனிதர்கள் இந்த மாதிரி நீங்க முட்டி மோதி போராடுறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த மனித குலத்தை பத்தி தான் அதுல எழுதியிருப்பீங்க. கரெக்டா? ரைட். வெரி குட். அடுத்தது. அதையும் வாங்கி ஒருத்தங்க படிப்பாங்க மேம். என்ன மாதிரி ஒரு உணர்வு நிலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த இலக்கியத்தை வாங்கி படிப்பாங்க. வெரி குட். சூப்பர். படிப்பாங்க. அடுத்து. அப்ப அதனுடைய தோற்றமா இருக்கட்டும், அதனுடைய பொருளா இருக்கட்டும், அதனுடைய பயன்பாடா இருக்கட்டும், 3மே யாருடைய தொடர்புடையதாக இருக்கிறது? மனிதனோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய அடிப்படை பண்பு யாது? மனிதர்கள் தான். புரியுதுங்களா? சூப்பர். நீட் அண்ட் கிளீனா. மத்த எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? நான் சொல்றது புரியலன்னா கூட அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையோடு சொல்றாங்க. அவங்க வாழ்க்கை முறை உங்களுக்கும் உரித்தானதுதான். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சரி. மேலும் சமுதாய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்தில் தோன்றக்கூடிய குறிப்பிட்ட இலக்கியம். இப்ப
ஒரு சமுதாய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்தில் சங்க இலக்கியம்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த சங்க இலக்கிய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்தில் தோன்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இலக்கியம். அந்த படைப்பாளியினுடைய அனுபவ உணர்வுகளை பெற்று வரக்கூடிய தருவாயில அந்த காலகட்டத்தினுடைய தேவைகளுக்கும் படைப்பாளியினுடைய படைப்பாற்றல்களுக்கும் மற்றும் அவனுடைய நோக்கங்களுக்கும் ஏற்ப வடிவமைப்பிலும் சரி பணியிலும் சரி சில தன்மைகளையும் போக்குகளையும் பெறுகிறது. இப்ப சங்க காலத்துல நக்கீரரோ கபிலரோ ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கிறார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த படைப்பாளியினுடைய அனுபவ உணர்வுகளை அந்த இலக்கியம் ஏற்று வரும். சங்க இலக்கியத்துல கபிலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருப்பார். அவருடைய படைப்புகளில் அவருடைய அனுபவ உணர்வுகள் அதில் வெளிப்படும். ஒண்ணு, அந்த காலகட்டத்தினுடைய தேவைகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் அவனுடைய நோக்கங்களுக்கும் ஏற்ப அப்ப அவனுக்கு என்ன அந்த காலத்துல அந்த கபிலருக்கு என்ன தேவை, சரிங்களா? அந்த காலகட்டத்தின் மக்களுக்கு அவர் என்ன சொல்லணும், அந்த மக்களுக்கான தேவை என்ன, அல்லது இந்த கபிலரினுடைய படைப்பாற்றல் மற்றும் அவருடைய நோக்கங்களுக்கு ஏற்ப வடிவமைப்பிலும் சரி அவருடைய வேலையிலும் சரி சில தன்மைகளும் போக்குகளும் மாறுபட்டு காணப்படும். நக்கீரருக்கும் கபிலருக்கும் தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பாரதியாரினுடைய கருத்துக்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. கபிலர் சங்க காலத்துல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நமக்கு மையப்படுத்தி கொடுப்பார். அகம் புறம், அதாவது அகம் சார்ந்த கருத்துக்களையும் புறம் சார்ந்த கருத்துக்களையும் அவர் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அகமும் புறமும் தான் அடிப்படையாக இருந்தது, சரிங்களா? அப்ப அந்த காலகட்டத்திற்கு தேவைகளுக்கு ஏற்ப அந்த படைப்பாளியினுடைய படைப்பாற்றல்களுக்கும் நோக்கங்களுக்கும் வடிவங்களுக்கும் பணியிலும் குறிப்பிட்ட சில தன்மைகள் போக்குகள் இருக்கு. இப்ப 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாரதியார் அவருடைய இலக்கியத்துல என்ன மாதிரியான போக்குகள் இருக்கு? மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்க, தேசிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாடல் பாடியிருக்கிறாரு. அப்ப இவருடைய தேவைகளுக்கும் இவருடைய படைப்பாற்றல்களுக்கும் நோக்கங்களுக்கும் ஏற்ப இவருடைய வடிவமைப்பிலும் பணியிலும் சில மாறுதல்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் கண்டிப்பா அந்தந்த காலகட்ட சமுதாய சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அந்த படைப்பினுடைய தன்மை என்ன பண்ணுது, மாறுபடுகிறது. இப்ப சொல்றது புரியுதுங்களா? கபிலருக்கும் நக்கீரருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமுதாய சூழல் நம்ம பாரதியார்கிட்டையும் இருக்கு. ஆனா கபிலருக்கும் நக்கீரருக்கும் இருக்கக்கூடிய படைப்பாற்றல் தன்மை அந்த சமுதாய சூழல் வேற, இவர் பாரதியார் கிட்ட இருக்கக்கூடிய சமுதாய சூழல் வேற. அப்ப சமுதாய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்தில் தோன்றக்கூடிய குறிப்பிட்ட இலக்கியம், சங்க காலத்துல தோன்றக்கூடிய சங்ககால மரபின் காலகட்டத்தில் தோன்றக்கூடிய அந்த சங்க இலக்கியம் அந்த கபிலரோ அல்லது ஔவையாரோ நக்கீரரோ பரணரோ அந்த அவர்களுடைய அனுபவ உணர்வுகளை பெற்று வரக்கூடிய தருவாயில அந்த கபிலரினுடைய காலகட்டத்தின் தேவைக்கும் அந்த கபிலரினுடைய படைப்பாற்றல்களுக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் ஏற்ப வடிவமைப்பிலும் பணியிலும் குறிப்பிட்ட சில தன்மைகளையும் போக்குகளையும் அது என்ன பண்ணும், பெற்றிருக்கும். அப்ப அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரிதான் அதனுடைய வடிவமைப்பும் இருக்கும். அப்ப தனிப்பாடலா அவங்க ஏன் பாடியிருக்காங்க? அந்த பாடலினுடைய வடிவமைப்பு உரைநடை வளர்ச்சி அடையல. அந்த காலகட்டத்துல என்ன இல்ல எழுதி படிக்கக்கூடிய அந்த இது இல்ல. அதனால ஓலைச்சுவடிகள்ல எழுதி வைத்து மனப்பாடம் பண்ணக்கூடிய சூழல் தான் இருந்தது. அதனால பெருவாரியான பாடல்களை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, மனனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாடலா பாடி வச்சுட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப அதனுடைய வடிவமைப்பின் காரணம் இதுதான். ஆனா பாரதியார் பக்கம் பக்கமா உரைநடை வடிவுல புது கவிதை வடிவம்னு கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த காலகட்டம் என்ன, வளர்ச்சி நிலை. அப்ப சங்க காலகட்டத்திற்கும் இந்த காலகட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலையை நம்ம பார்க்க முடியுது. கிறிஸ்தவர்களினுடைய வருகையால அச்சு இயந்திரம் உருவானது, புதிதாக இலக்கியமும் உருவெற்றது. அப்ப மக்களுக்கு எளிதான முறையில அதை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல் உருவானது. அதனோடு சேர்ந்து பாடல் அமைப்போடு சேர்த்து உரைநடையும் கலந்து அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பாடல்களை பாடி மக்களுக்கு புரியக்கூடிய சாதாரண சொற்கள்ல அவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பாடல்களை பாடி மக்களுக்கு மத்தியில தேசிய உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். சரிதுங்களா? சரி, இது வழிய சென்று இது அவங்க வேணும்னே போய் இவங்க செய்யறாங்களா? இப்ப கபிலரோ நக்கீரரோ வேணும்னே அவர் உட்கார்ந்துக்கிட்டு இப்படித்தான் எழுதணும், இதெல்லாம் அடிப்படை அப்படின்னு உட்கார்ந்து எழுதுறாங்களா? கிடையாது. இயல்பாக அது நடக்கக்கூடியது. ஏன்னா அவங்கள சுத்தி அவங்க என்ன பாக்குறாங்களோ அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நூலா எழுதுவாங்க. இலக்கியம் சமுதாயம் இந்த இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உறவுகள் புலனறிவு போல ரொம்ப இயல்பானவை அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சரி பெர்செப்ஷன் மாதிரி நம்ம நாக்கு போய் ஒரு சுவையை அது இயல்பா உணரும்.
நம்ம காது ஒரு விஷயத்தை அது இயல்பா கேட்கும். நம்ம போய் அதை கட்டாயப்படுத்த வேண்டிய சூழல் கிடையாது. நம்மளுடைய உடம்பு ஒரு உணர்வுகளை அதுவா உணரும். அதே போலதான் இவங்களும் அந்த வழியை சென்று அந்த இலக்கியத்தை இப்படிதான் எழுதணும்னு அவங்க எழுதுறது கிடையாது. அது அவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய சூழல். ஏன்னா அந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை அவங்களுக்கு இயல்பாக அதை தோன்ற வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இடையிடையே அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை என்னன்னு சொல்லலாம்? புலனறிவு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இயல்பானது, எளிமையானது, ரொம்ப துலாபரமானது. பொனால்ட் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டு அறிஞர் ஒரு சூத்திரம் போல இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புழப்பாடு அப்படின்னு சொல்றார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புழப்பாடு என்றவர் யார்? பொனால்டு. ஓகேவா? சரி. அர்னால்டு அப்படிங்கிறவர் யாரு? அர்னால்டு எதுக்கு வருவார்? மேத்யூ அர்னால்டு அறநெறி திறனாய்வுக்கு வருவார். அறநெறி திறனாய்வை ஆதரித்த நபர்கள் மேலை நாட்டு அறிஞர்கள் யாரு அப்படின்னா மேத்யூ அர்னால்டு. அப்ப பொனால்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா யார் வருவா? சமுதாயவியல் திறனாய்வுல இலக்கியம் ஒரு சமுதாயத்தின் புழப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அடுத்தது இதுக்கு யாருக்காவது பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களா? லிட்ரேச்சர் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். யாரு? பொனால்டு அப்படிங்கிறவர். ஒப்பிலக்கிய அறிஞர் ஹாரி லெவின். அந்த லெவின் அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னா இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உறவுகள் பரஸ்பரமானவை அப்படின்னும் இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவுகள் மட்டுமல்ல சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்ப எப்படியா இருந்தாலும் பாருங்க, அந்த சூழல் தான் பரணர் வாழ்ந்த சூழலோ அல்லது இந்த பாரதியார் வாழ்ந்த சூழலோ அது எந்த சூழலாக இருக்கட்டும், அந்த ரெண்டு சூழல் மட்டும்தான் அந்தந்த சமுதாயத்திற்கும் அந்தந்த இலக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப பரஸ்பரமானது. சங்க இலக்கியத்திற்கும் சங்க காலத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப பரஸ்பரமானது. அப்ப இடையே உறவு இதை தாண்டி இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவும் அந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய காரணிகளாலதான் அந்த இலக்கியமே உருவானது. அப்ப சமுதாய விளைவுகளினுடைய காரணமும் அப்ப காரண காரியங்களாலதான் அந்த இலக்கியமே உருவாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது அவங்க சூழல்ல அவங்க வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க. இதை மற்றவங்களுக்கு அறிவுரையா சொல்லலாம் அல்லது வரக்கூடிய நபர்களுக்கு திருப்பி நம்ம எடுத்து சொல்லலாம் அப்படின்னு அவங்க முற்படும் போது அது இலக்கியமா என்ன பண்ணுவாங்க? எழுத முற்பட்டிருப்பாங்க. அப்ப சமுதாய காரணிகளின் விளைவுகள் மட்டுமல்ல சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது யார் சொன்ன இந்த கருத்தை? ஹாரி லெவின். ஹாரி லெவின் அப்படிங்கிறவர் இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள உறவுகள் பரஸ்பரமானவை என்றும் இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவுகள் மட்டுமல்ல சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும் அப்படின்னு சொல்றார். இந்த ரெனி வில்லக் தன்னுடைய இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொல்லி இருக்கிறார். வடிவமைப்புல அவர் அக்கறை கொண்டு DS எலியட் கூட காலங்களினுடைய மாறுதல்களுக்கும் ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றது அப்படின்னும் சமயமும் இலக்கியமும் அப்படின்னு தன்னுடைய பிரசித்தமான கட்டுரையில சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த அறநெறி சமுதாயவியல் திறனாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொனால்டு அப்படிங்கிற நபர் இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சுக்குவாங்க. புலப்பாடு பொனால்டு சேர்த்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புலப்பாடு பொனால்டு. அடுத்தது ஒப்பிலக்கிய அறிஞர் யாரு? ஹாரி லெவின். இந்த ஹாரி லெவின் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு? சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எப்பேற்பட்டது? பரஸ்பரமானது. ஒன்றும் இல்லை, 11th போய் நம்ம பசங்க கூட பேசுறோம், நம்ம பொண்ணுங்க கூட பேசி பழகிறோம் அப்படின்னா அது நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு வயசு. அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பரஸ்பரமான உறவு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப லெவின் அப்படின்னு வந்தாலே ஹாரி லெவின் அப்படின்னு வந்தாலே என்ன சொல்லலாம்? பரஸ்பரமானவை அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இலக்கியம் சமுதாய காரணிகளின் விளைவுகள் மட்டுமல்ல சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் ஹாரி லெவின் தான். எல்லா வரிகளையும் படிச்சுக்கோங்க, ஏன்னா முதல் வரிகளை விட்டுட்டு 2வது வரியில இருந்து வினாக்கள் எழுப்பப்படுகிறது. சமுதாய விளைவுகளின் காரணமும் ஆகும்னு சொன்னவர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம். ரெனே வெல்லக் தன்னுடைய இலக்கிய கொள்கை. அப்ப இலக்கிய கொள்கை என்ற நூலை எழுதினவர் யார்? ரெனி வெல்லக். வெல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இலக்கிய கொள்கையை சொன்னவர். கொள்கை அப்படின்னு வந்தாலே வெல்லா இருக்கவங்க தான் கொள்கையை முன் வைப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வெல்னா நல்லா இருக்கவங்க, வெல் செட்டில்டு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு புதுசா ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்காங்க. அப்ப ரென்னி வெல்லக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொல்லி இருக்கிறார். அப்ப வெல் அப்படின்னா நல்லா வெல்லா இருக்கிறவங்க, இலக்கியம்னா என்ன, சமுதாயம்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொல்லியிருக்கிறார். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பரஸ்பரமானவை அப்படின்னு சொன்னது யாரு? லெவின்.
11th படிக்கும்போது நம்மளுடைய உறவு எல்லாத்துக்கூடயும் பரஸ்பரமா இருக்கும். ஏன்னா 12th முடிச்சதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், எப்படிதான் நம்ம சண்டை போட்டாலும் 12th முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போயிருவோங்கிற பயத்துல நம்மளுடைய உறவுகள் பரஸ்பரமானவையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கி சொன்னவர் யாரு? ரெனே வெல் அப்படிங்கிறவர். எந்த நூல்ல சொல்லியிருக்கிறாரு? இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்கிறாரு. வடிவமைப்பில் அக்கறை கொண்டவர் யார்? DS எலியட். இந்த எலியட்டை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் எலியட்டை படிச்சிருக்கீங்க? எலியட் எங்க படிச்சிருக்கீங்க சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? விருப்பு வெறுப்பு. வெரி குட். அறநெறி திறனாய்வை மறுத்து சொன்னவர். வெரி குட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, திறனாய்வாளன் தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளையும் திரித்து சொல்லக்கூடிய மனப்போக்குகளையும் தவிர்த்து தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முயல வேண்டும்னு சொன்னவர் யாரு? DS எலியட். இடியட், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றது. அந்த விருப்பு வெறுப்புன்னு வந்தாலே TS எலியட் தான். வேற இந்த எலியட் எங்க இருக்கிறாரு? அவங்க சொன்ன மாதிரி அறநெறி கருத்துக்கள அணுகுமுறைகளை மறுத்து சொன்னவர் DS எலியட் மற்றும் இர்விங் பாபிட். இந்த எலியட்டுடைய கருத்தோட்டம் கிறிஸ்துவ மனிதநேயம் அப்படிங்கிறதுக்குள்ளார அடங்கக்கூடியது. சொன்னவர் யாரு? வில்பர் ஸ்காட் அப்படிங்கிறவர். அதே மாதிரி இந்த இடத்துல DS எலியட் காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன. இடியட், காலம் மாற நம்மளும் மாறிக்கணும்பா, சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மதிப்பையும் மரியாதையும் உருவாக்கிக்கணும். நான் காலத்துக்கு காலம் அப்படியே இருப்பேன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப மாறுதல்களுக்கு ஏற்ப, காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன என்றும் சமயமும் இலக்கியமும் என்ற தன்னுடைய கட்டுரையில அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வலியுறுத்தி இருக்கிறார். ரொம்ப முக்கியம். மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன அப்படின்னு சொன்னவர். மாறுதல் அப்படின்னாலே இடியட், மாறிக்கோ, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கோ. அப்ப மாறுதல்ங்கிற பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப எலியட் அப்படின்னு வந்தாலே விருப்பு வெறுப்பு, அறநெறி அணுகுமுறையை மறுத்திருக்கிறாரு. வேற என்ன சொல்லலாம்? கிறிஸ்துவர்களின் மனிதநேயம் என்பதற்குள்ளார இவருடைய கருத்தோட்டம் அடங்கும்னு சொன்னவர் வில்பர் ஸ்காட். இதை தாண்டி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? காலங்களின் மாறுதல்களுக்கு ஏற்ப சமுதாய மதிப்புகள் மாறுகின்றன அப்படின்னும் எந்த நூல்ல சொல்லியிருக்கிறாரு? சமயமும் இலக்கியமும். சோ இலக்கியத்தை கொண்டு போய் சமயங்களோடு சேர்த்து சொல்லக்கூடாது. சரியா? இடியட். இலக்கியங்களை கொண்டுட்டு போய், இலக்கியங்கள் எவ்வளவு முக்கியமான கருத்துக்கள், அதை போய் நீங்க ஏன் சமயத்தோடு சேர்க்கிறீங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப சமயமும் இலக்கியமும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யாரு? எலியட், DS எலியட் அப்படிங்கிற நபர். சோ மார்க்சிய அறிஞர்கள் ஏனையவர்களை விட இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை மிக ஆழமாகவும் விரிவாகவும் பேசுறாங்க. அப்ப இந்த கருத்துக்களை இவங்களை விட அதிகமா பேசினவங்க யாரு? மார்க்சிய திறனாய்வாளர்கள். உறவுகளை மார்க்சியம் இயக்கவியலாக பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயத்திற்கும் இலக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை இயக்கவியலாக, அதாவது இந்த சமுதாயம் இயங்கி கொண்டு இருக்கக்கூடியதை காட்டக்கூடிய வேலையை யாரு செய்யறா? இலக்கியம் தான் செய்யுது. அப்ப இந்த உறவுகளை மார்க்சியம் எவ்வாறு பார்க்கின்றது? இயக்கவியலாக பார்க்கின்றது. எப்படி இதுல இருந்து கேள்வி கேட்கலாம்? இயக்கவியலாக மார்க்சியம் பார்க்கக்கூடியது யாது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். உண்மையில மார்க்சிய திறனாய்வு சமுதாயவியல் திறனாய்வாக பல சமயங்கள்ல பொருள் கொள்ளப்படுவதும் இருக்கு. இருந்தாலும் மார்க்சியர்கள் அன்றி பிற பலரும் கூட சமுதாயவியல் திறனாய்வு பற்றி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விளக்கி இருக்காங்க. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, சமுதாயவியல் திறனாய்வு இலக்கிய உலகில மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒன்றாக இருக்கு. அப்ப வெறுமன சமுதாயவியல் திறனாய்வாளர்கள் மட்டும் இதை விளக்கல, மார்க்சிய அறிஞர்களும் மற்றவர்களை விட இத இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ரொம்ப ஆழமா பேசுறாங்க. உறவுகளை மார்க்சியம் எவ்வாறு பார்க்கிறது அப்படின்னா இயக்கவியலாக மட்டும் பார்க்கிறது. உண்மையில மார்க்சியவியல் திறனாய்வாளர்கள் சமுதாயவியல் திறனாய்வாக பல சமயங்கள்ல பொருள் கொள்ளப்படுவது. அப்ப மார்க்சிய திறனாய்வை சமுதாயவியல் திறனாய்வுன்னு ஒரு சில இடத்துல சொல்லிடுறாங்க. இருந்தாலும் பல பேர் இதை விளக்குனாலும் கூட இதுக்குன்னு இந்த தனித்துவமான விளக்கம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த திறனாய்வுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடிப்படை. இப்ப இது வருஷம் ஞாபகத்துல இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு ரிவிஷன் சொல்லிருங்க. ஒரு பாயிண்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்ப்போம். சமுதாயவியலின் ஒரு அங்கம் மனுஷன். இந்த சமுதாயத்துல மனுஷனும் ஒரு அங்கம். அவங்க சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு மனுஷரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க, நிறைய கஷ்டத்தை கடந்து வந்திருக்காங்க. அப்ப அவங்க பட்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை அவங்க ஒரு இலக்கியமா எழுதுவாங்க. அந்த இலக்கியம் அவங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு களமா இருக்கு.
அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில உணர்வு நிலைகள்ல அவங்க வெளிப்படுத்துறாங்களே, அவங்க ஒரு மனுஷனா அவங்களுடைய உணர்வு நிலைகளை வெளிப்படுத்துறாங்க. அதை யார் எதிர்கொள்கிறா? ஒரு மனுஷங்க தான் அதை எதிர்கொள்கிறார்கள். அதை தாண்டி அந்த இலக்கியத்துல யார பத்தின கருத்துக்கள் இருக்கும்? மனிதர்களை பற்றிய கருத்துக்கள் தான் இருக்கும். அந்த சமுதாயத்தை பற்றிய கருத்துக்கள் தான் இருக்கும் இல்லையா? அப்ப அதனுடைய தோற்றமும் சரி, அதனுடைய பொருளும் சரி, அதனுடைய பயன்பாடும் சரி, யாரோடு தொடர்பு கொண்டதாக உள்ளது? மனிதர்களோடு தொடர்புடையதாக விளங்குகிறது. இதுதான் இலக்கியத்தினுடைய அடிப்படை பண்பு. ஞாபகத்துல மனப்பாடம் ஆயிடுச்சா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சமுதாய வரலாற்று மரபின் ஒரு காலகட்டத்துல, அதாவது சங்க இலக்கிய காலகட்டத்துல அது ஒரு சங்க இலக்கியம் அப்படிங்கிற சங்க காலத்துல ஒரு இலக்கியம் தோன்றுது. ஒரு இலக்கியம், அதாவது அது சங்க இலக்கியம்னு சொல்றோம். அந்த குறிப்பிட்ட இலக்கியம் அந்த படைப்பாளியினுடைய அனுபவ உணர்வுகளை பெற்று வரக்கூடிய தருவாயில அந்த காலகட்டத்துல சங்க காலத்துல என்னென்ன தேவைகளோ அந்த பரணருக்கு, அவருடைய படைப்பாளிகளுக்கும் அந்த பரணரினுடைய படைப்பாற்றலுக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் ஏற்ப வடிவமைப்பிலும் சரி, சில தன்மைகளிலும் போக்குகளை நம்மளால பார்க்க முடியுது. சில குறிப்பிட்ட மாற்றங்கள் நமக்கு இருக்கும். அவங்களுடைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ, சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, சங்ககாலம்னு ஒரு காலம் இருக்கு. அந்த சங்க காலத்துல தோன்றக்கூடிய அந்த சங்க இலக்கியம் பரணர் போன்ற படைப்பாளிகளினுடைய உணர்வுகளை பெற்று வரக்கூடிய தருவாயில அந்த சங்க காலகட்டத்துக்கு தேவையான அந்த விஷயங்களை, தகவல்களை சேர்த்து வருவதோடு மட்டும் இல்லாம பரணரினுடைய அந்த படைப்பாற்றலையும் அவருடைய நோக்கங்களுக்கு ஏற்ப வடிவமைப்பிலும் சரி, உள்ளடக்கத்திலும் சரி சில தன்மைகள் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் சமுதாயம். இது இவங்க வாண்டடா போய் அந்த சமுதாயத்தை பத்தி அவங்க பிரதிபலிக்கிறாங்களானா கிடையாது. அது இயல்பா நடக்குது. அந்த இயல்பா நடக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இலக்கியம், சமுதாயம் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எப்பேற்பட்டது? புலனறிவு போன்றது. நம்மளுடைய ஐம்புலன்கள் எப்படி அதனுடைய அறிவுகளை தன்னை சாயல செய்யுதோ அதே மாதிரி அவங்களும் எதையும் தேடி போகல, அவங்களுக்கு தன்னை சாயல வருது. அடுத்தது இததான் தே பொனால்டு என்ன சொல்றாரு? இவர் எந்த நாட்டு அறிஞர்? பிரான்ஸ் நாட்டு அறிஞர். தே பொனால்டு எந்த நாட்டை சார்ந்த அறிஞர்? சிம்பிளான கேள்வியா நான் எடுக்கிறேன்னு எடுத்தா கூட கேள்விக்கு யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இவ்வளவு தூரம் படிச்சோமே, இதை படிக்காம விட்டுட்டோமேன்னு நமக்கு தோணும். சொல்லுங்க. தே பொனால்டு எந்த நாட்டை சார்ந்த அறிஞர்? பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அறிஞர். அவர் என்ன சொல்றாரு? ஒரு சூத்திரம் போல இலக்கியம் என்பது சமுதாயத்தின் புலப்பாடு அப்படின்னு சொல்றாரு. சூத்திரம் அப்படின்னு வந்தாலே அது பொனால்டு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நட்டு போல்ட் கழட்டுறதுக்கு சூத்திரத்தை சொல்லி தருவாங்க இந்த மெக்கானிக் என்ஜினியரிங் எல்லாமே அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப சூத்திரம் போல அப்படின்னால என்ன வரணும்? பொனால்டு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஒப்பிலக்கிய அறிஞர் யாரு? பின் வருவனவற்றுள் ஒப்பிலக்கிய அறிஞராக கருதப்படக்கூடியவர் ஹாரி லெவின். லெவின் என்ன சொல்றாரு? இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பேற்பட்டது? பரஸ்பரமானவை. அப்ப இதனுடைய பாஸ்வேர்டு என்ன? பரஸ்பரமானவை. இலக்கியம் சமுதாய காரணிகளினுடைய விளைவுகள் மட்டுமல்ல, சமுதாய விளைவுகளினுடைய காரணம்னு சொல்றாரு. அடுத்து யார் வரா? ரெனி வெல்லக். வெல் அப்படிங்கிறவர் என்ன நூல் எழுதியிருக்கிறாரு? கொள்கை. நல்ல கொள்கையை உருவாக்குவாங்க. இலக்கிய கொள்கை அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்றாரு? இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. வெள்ளா இருக்கிறவங்க விளக்கி சொல்லியிருப்பாங்க. பரஸ்பரமா இருக்கிறது லெவின், விளக்கி சொல்றது வெல்லக். ரெனி வெல்லக். முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின். வடிவமைப்பில் அக்கறை கொண்டவர் யாரு? டி.எஸ். எலியட். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? காலங்களினுடைய மாறுதல்களுக்கேற்ப சமுதாய மதிப்புகள் மாறுபடுகின்றன, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் யாரு? இலியட். இலியட் நம்மள திட்டி அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த நூல்ல சொல்லியிருக்கிறாரு? சமயமும் இலக்கியமும். சோ சமயத்தையும் இலக்கியத்தையும் கம்பேர் பண்ணலாமா? இடியட் மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது. மார்க்சிய அறிஞர்கள் மற்றவர்களை விட இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை எப்படி சொல்லியிருக்காங்க? ஆழமா விரிவா பேசியிருக்காங்க. அவங்க உறவுகளை எவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க? இயக்கவியலாக பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மனப்பாடம் ஆயிடுச்சா? திருப்பி நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பாட்லயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. திருப்பி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். அடுத்தது அடிப்படைகள். இலக்கியத்தின் உருவாக்கத்திலும் அதன் பொருள் அமைவுகளிலும் மக்கள் மத்தியிலே அதன் நடமாட்டத்திலும் சமுதாயத்திற்கு முக்கியமான பங்கும் இடமும் உண்டு அப்படிங்கிற கருதுகோளை மையமா வச்சுக்கிட்டுதான் இந்த சமுதாயவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது அமைது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கேள்வியே இதுதான். இந்த கேள்வி கேட்கலாம். ஒரு இலக்கியம் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த உருவாக்கத்திலும் சரி, அதனுடைய பொருளையும் சரி, மக்கள் மத்தியில அதனுடைய நடமாட்டத்திலும் சரி சமுதாயத்திற்கு முக்கியமான இடமும் பங்கும் உண்டு அப்படிங்கிற கருதுகோளை மையமா வச்சதுக்கு பேர் தான் என்னது? சமுதாயவியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா இப்ப சங்க இலக்கியம் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்திற்கு இப்ப பாத்துக்கோங்க, சங்க இலக்கியம் உருவாக்குறாரு. யார உருவாக்குறாரு? பரணரே வச்சுக்கோங்க. அவருதான் நமக்கு வாயில வந்துட்டார். அவரே இருக்கட்டுமே. நச்சோலையார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் பரணர வச்சுக்கோங்க. சோ பரணர். இந்த சங்க இலக்கியத்த உருவாக்குறார். அந்த உருவாக்கத்திலும் அதுக்கு உண்டான அவர் என்ன பொருளை அடிப்படையா வச்சு ஒரு பாடலை உருவாக்குறார். அதன் பொருள் அமைவிலும் அந்த கால சமுதாயத்தை தான் அவர் பிரதிபலிப்பார். மக்கள் மத்தியில அதனுடைய நடமாட்டத்திலும் அந்த காலகட்டத்துல மக்கள் மத்தியில அது பிரசித்தி பெற்ற ஒரு நூலாக இருந்திருக்கும். பிரசித்தி பெற்று இருந்திருக்கும். சமுதாயத்திற்கு முக்கியமான இடமும் பங்கும் உண்டு அப்படிங்கிற கருதுகோளை மையமா வச்சதுக்கு பேர் தான் என்ன அணுகுமுறை? சமுதாயவியல் அணுகுமுறை அப்படின்னு அர்த்தம். சரி, மேலும் இந்த அணுகுமுறை இலக்கியம் புலப்படுத்தக்கூடிய உண்மைகளை சமுதாயத்தினுடைய விரிவான பண்பாட்டு காரணிகளோடும் சமுதாய நிகழ்வுறுதிகளோடும் தொடர்பு படுத்துமாறு செய்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுகுமுறையை என்ன வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப சங்க இலக்கியத்துல எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தனிப்பாடல்ல ஒரு மன்னரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. நன்னன் பெண் கொலை புரியக்கூடிய மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இலக்கியம் இந்த உண்மைய